ரொம்ப நாளாக எனக்கு இந்த மைக்கு வாங்கணும்னு ஆசை. இன்றைக்கி தான் அதோட டைம் கிடச்சிது. கன்று மாதிரி பேட்டரி மாற்றணும். ஐயோ பேட்டரி போடலையா? துல்லியமாக உங்களுக்கு வீடியோ எவ்வளோ அழகாக காமிக்கிறோமோ அதே மாதிரி துல்லியமாக உங்களுக்கு ஆடியோவும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம். இந்த பாக்ஸை கையில் வாங்கறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. நம்ம வீடியோவுக்கு மிகப்பெரிய அப்கிரேட் இந்த பாக்ஸ்கள் இருக்குது. இதுதான் ஒரு வழியாக வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ரொம்ப நேரம் போராடினேன். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துருந்தேன். காசு அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே என்ன மாதிரியே இருப்பாங்களா சம்பத்கான்? ஒரு வழியா பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, என்ன முன்னாடி முதல்ல மைக்க மாட்டிடலாம். என்னோட கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரோடு மைக்கு. நம்ம நிறைய vlog பண்ணும்போது இந்த மைக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. இதுல இருந்து தான் நாங்க சவுண்ட் எடுப்போம். ஆனா இது ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. சரி வர எங்களுக்கு ஒழுங்காக கிளியரான சவுண்ட் இல்லை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகிப்போச்சு. அதுதான் பிரச்சனை. அதுக்காகவே இன்றைக்கி புதுசாக ஒன்று இதுக்குள்ளே வந்திருக்கு. என்னென்னு பொறுத்து இருந்து பாருங்கள். சம்பத்கான் மைக்க மாட்டுங்க. இது கேமராவில் மாட்டுங்க. இந்தாங்க. இப்போ மைக்கு மாட்டியும் மைக்கு மாட்டாமையும் சவுண்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். சம்பத்கான் இப்போ மைக்கு மாட்டாமல் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு WFT. ஐ அம் சம்பத்கான். சொல்ல மாட்டேன். மைக்கு மாட்டுங்க. இப்போ மைக்கு மாட்டி ஹாய் காய்ஸ் வெல்கம் டு WFT. ஐ அம் சம்பத்கான். சிவகண்ணன். வீடியோ எவ்வளோ நீங்கள் கிளியராக பார்க்குறீங்களோ அதே மாதிரி ஆடியோவும் நாங்கள் கிளியராக கொடுக்கணும். அதுக்காக தான் இந்த மைக்கு. இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தது மைக்கு மாட்டாமல் நேச்சுரலாக கேமராலேருந்து நீங்கள் எடுத்தது. அதை விட ஸ்பெஷலாக இன்னொரு மைக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். என்னென்னு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப நாளாக எனக்கு இந்த மைக்கு வாங்கணும்னு ஆசை. இன்றைக்கி தான் அதோட டைம் கிடச்சிது. கிட்டத்தட்ட நாங்கள் ஆர்டர் போட்டு 4 நாள் ஆச்சு. என்ன காரணமோ தெரில, எங்கள் கைக்கு லேட்டாக தான் வந்திருக்கு. சம்பத்கான் லேட்டாக வாங்கியிருக்கேன். ஏன்னா காஸ்ட்லியான ஐட்டம். 27,600 ரூபா. 27,600. 27,600 ஓப்பன் பண்ணிடுவோம். கிடச்சிருச்சு மைக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நாங்கள் யூஸ் பண்ணுறது ரோடு மைக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இதுவும் ரோடு மைக்கு தான். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கணும். இது அந்த மாதிரி கிடையாது. கேமராலே டேரெக்டாக ஃபிட் பண்ணிடலாம். நம்ம எந்த டைரெக்ஷனில் நம்ம பார்த்து பேசுகிறோமோ, எந்த டைரெக்ஷனில் கேமரா இருக்கோ அதோட வாய்ஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துக்கும். சுற்றி என்ன வாய்ஸ் இருந்தாலும் இது எடுத்துக்காது. இதுதான் முக்கியம். சம்பத்கான் மாதிரி தான் வச்சுங்களேன். நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் பண்ணுவார். வேறு எதையுமே பண்ண மாட்டார். நடு ரோட்டில் போய் வெள்ளைக்கோட்டில் உட்காந்துருனாலும் உட்காந்துருவார். என்ன சம்பத்கான்? அப்படி தானே? அப்படி இல்லை, கொசு கடிக்குது. அதான் முக்கியம். இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இருங்க, ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன ஃபியூச்சர் இருக்குதுன்னு பார்த்துடலாம். சரி. இதோட மைக்கோட பேர் பதில் வீடியோ மைக் ப்ரோ ப்ளஸ். என்னங்க வேற மைக்கு போட்டுருந்துச்சு? இல்லை அதே வேற இருக்கு. இது ஆக்சுவலாக வீடியோ மைக், ஷார்ட் கன் மைக். கன்னு மாதிரி. புல்லட் எப்படி நேராக தான் போகுமோ அதே மாதிரி இது சவுண்டு நேராக தான் எடுத்துக்க, சைடில் தான் எடுத்துக்காது. இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் இங்கே நம்ப முடியாத ஒரு வாரண்டி கொடுக்க, 10 இயர் வாரண்டி. அது மட்டும் இல்லைன்னா கேமராவில் ஏதோ அன்வான்ட் சவுண்டு, தேவையில்லாத சவுண்டு வந்தாலும் இதில் எடுத்துக்காது, ரிசீவ் ஆகாது. கேமராவை தட்டிட்டு இருந்தாவோ லொட்டு அடிச்சுட்டு இருந்தாவோ பிரச்சனை இல்லை. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுவாங்க, அப்போ கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு இதில் எடுக்காதாம்மா. ஆமாம். லித்தியம் பேட்டரி அப்படின்னா என்ன சம்பத்கான்? லித்தியம் பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி வந்துச்சு. அப்போ அதான் லித்தியம் அயன் பாஸ்பேட். அதாவது அந்த பேட்டரி வந்து குவான்டிட்டி சிறுசாக இருக்குது, ரொம்ப நேரம் நமக்கு எஃபிஷியன்ஸியாக ஒர்க் ஆகும். அதனால் அப்புறம் ஆப்டிமைஸ் விண்ட்ஷீல்டு ஷேப். அதாவது விண்ட்ஷீல்டு காற்றுனால நமக்கு தேவையில்லாத சலன்னு சவுண்டெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அதுதான் நாய்ஸை கண்ட்ரோல் பண்ண காற்று. ஓகே. இதில் அப்புறம் என்ன நிறைய ஃபீச்சர்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் அப்புறம் பாருங்கள் ஃபீச்சர். நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுங்க. ரைட். முதல்ல ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்களா? பாருங்க. ஏன்னா அதுக்காகவே ஸ்பெஷலாக வாங்கிட்டு வந்துருக்குது. நிறைய வச்சுருக்காங்க உள்ள. இது பேட்டரியா? இது பேட்டரி. இதான் லித்தியம் அயன் பேட்டரி. ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணுறேன். அவசரமாக வர்றது ஆனால் ஓப்பன் பண்ண தெரியறதில்ல. எடுத்தாச்சு மைக்கு. இதுவும் ரோடு மைக்கு தான். நாங்கள் யூஸ் பண்ணுறது ரோடு மைக்கு தான். இந்த மைக்கு தான் ரொம்ப முக்கியம். உள்ளே போட்டு கையில் வச்சுருக்கோம். இந்த மைக்கு இங்கே பேசுகிறதுக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆனால் இந்த மைக் அப்படி கிடையாது. கேமரா டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதோட வாய்ஸ் அழகாக நம்மளுக்கு எடுத்துக்கும். பெரும்பாலும் நாங்கள் பேசும்போது கேமரா பார்த்து தான் பேசுவோம். இந்த மைக்கு இருந்துச்சுன்னா இன்னும் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சம்பத்கான். ஆமாம். இதை ஊதுங்க. இதில் சவுண்டு தெரியும். கேமரா இருக்குது. இந்த கேமராவில் தான் மாட்டணும்.
இந்த கேமரா நாங்கள் புதுசாக வாங்கும்போது நாங்கள் இதை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். மேலே ஐ பட்டனில் லிங்க் தரோம், மறக்காமல் அதில் போயிட்டு பாருங்கள். இப்போ இதை மாட்டி இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டு பாருங்களேன். மாட்டுங்க மடாருன்னு மாட்டியாச்சு. ஓகே, அவ்வளோதான். இன்னொன்று சம்பத்கான், கேபிள் எடுங்க. ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு கேபிள் வந்திருக்கு, ஒரு பேட்டரி வந்திருக்கு. இது என்ன சம்பத்கான்? அது சிலிக்கான் பவுச்சு. இது வேணும்னா சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சாப்பிட்றீங்களா? இல்லை, உங்களுக்கே பத்தாதுன்னா நீங்களே சாப்பிட்ருங்க. தயவு செஞ்சு யாரும் சாப்பிடாதீங்க, சும்மா சொன்னேன். இது என்ன சம்பத்கான்? புக்லெட்டு, அதாவது டிஸ்கிரிப்ஷன். இதை சம்பத்கான், எனக்கு சைனீஸ் தெரியாது, நீங்களே எப்படிங்க? ஒன்று இந்த பக்கம் மாட்டணும், இந்த பக்கம் மாட்டியாச்சு. அப்படியே வந்துரு வாய்ஸ். இனி அப்படியே நம்ம பேசி மாத்துறீங்க. முதல்ல பேட்டரியை மாற்றணும். ஐயோ, பேட்டரி போடலையா? ஆர்வத்தில் மறந்துட்டேன் சம்பத்கான். ரொம்ப ஆர்வக்கோளாராக இருக்குது இது. பேட்டரி எங்கே போடணும் சம்பத்கான்? கொடுங்க. பேட்டரிக்குனே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. டப்பு நமக்குன்னா படார்னு ஓப்பன் ஆகு. அப்படியே உள்ளே சொருகி விட்டுற வேண்டியதான். எல்லாமே மாட்டியாச்சு. இனி இதிலேருந்து வீடியோ ஆடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. கேமரா முதல்ல ஆன் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, கேமரா ஆன் பண்ணோன்னே மைக்கு ஆன் ஆகிடுச்சு. மைக்கு நம்ம தனியாக ஆன் பண்ண தேவையில்ல. அது இல்லாமல் இதில் நிறைய செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்லாம் போக போக எப்படி இருக்குன்ட்டு நாங்கள் இன்னொரு வீடியோவில் சொல்கிறோம். முதல்ல இதோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். கேமராமேன், இந்த கேமராவில் எடுங்க. கேமரா கைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பேச போகிறோம். சம்பத்கான். ஆமாம், நம்ம இன்ட்ரோவை பேசிடுவோம், அதுதான் கரெக்டாக இருக்குது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு WFT. ஐம் சம்பத் அண்ட் சிவகண்ணன். நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, வழக்கமாக தோட்டத்தில் தான் இருக்கோம், வேறு எங்கேயும் கிடையாது. சவுண்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் நார்மலாகவும் கேமராவில் எடுத்துட்டோம், சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. ரோடு மைக் யூஸ் பண்ணி இதுலேயும் நாங்கள் எடுத்துட்டோம், சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கோம், அதுலேயும் எடுத்துட்டோம், சவுண்டு எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கு மூணுக்குமே என்ன வித்தியாசம்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த மைக் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய இடத்துல நிறைய ஏரியாவில் நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பயங்கரமாக காற்று அடிக்கும், இல்லைனா பின்னாடி யாராச்சும் கசகசன்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த சவுண்டும் இதில் எடுத்துகிட்டு வந்துடும். துல்லியமாக உங்களுக்கு வீடியோ எவ்வளோ அழகாக காமிக்கிறோமோ அதே மாதிரி துல்லியமாக உங்களுக்கு ஆடியோவும் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம். ஆமாங்க, ஏன்னா இந்த மைக் பார்த்தீங்கன்னா கன் மைக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற சவுண்ட் மட்டும் ரிசீவ் பண்ணும், சைட்லேயோ பின்னாடியோ இருக்கிற சவுண்ட் ரிசீவ் பண்ணாது. அதனால நாங்கள் பேசும்போது பின்னாடி யாராவது பேசிகிட்டு இருக்காங்க, ஏதாவது சவுண்டு வருது. ஆக்சுவலாக நம்ம தோட்டத்துக்கு சொல்லணும்னா பக்கத்தில் ஒரு நாய் வளர்த்துறாங்க. அது எப்போ பார்த்தாலும் நம்ம ஷூட் எடுக்கும் போது தான் வளைச்சிட்டே இருக்குது. நாங்கள் வீடியோ எடுக்கும்போது தான் பக்கத்து தோட்டத்து நாய் குலைக்கும், அவ்வளோ நேரம் கம்முன்னு தான் இருக்கும். ஆமாம், அதனால இந்த மைக் கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா எங்கள் சவுண்டை தவிர பக்கத்தில் இருக்கிற எந்த சவுண்டையும் ரிசீவ் பண்ணாது. மேக்ஸிமம் நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் தான் இருக்குது. தோட்டனாவே பார்த்தீங்கன்னா இலைதலையெல்லாம் சவுண்டு சரன்னு சவுண்டு வந்துட்டே இருக்குது. இது அந்த சவுண்ட் ரிசீவ் பண்ணாது. அதனால இது ரொம்ப எங்களுக்கு பெட்டராக இருக்குது. இந்த மைக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து பக்கத்தில் உள்ள வாய்ஸ் எடுக்கிறது, இன்னொன்று வந்து தூரமாக இருக்கிற வாய்ஸ் எடுக்கிறது. 2 வாய்ஸுமே நீங்கள் கேட்டு பாருங்கள். இப்போ பக்கத்தில் உள்ள வாய்ஸை கேளுங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு WFT. ஐம் சம்பத் அண்ட் எத்தனை டைம் தான் உங்கள் பேரை சொல்லுவீங்க? சொல்லுவோம், அப்போ தான் ரெக்கார்ட் சவுண்டு கிளாரிட்டி பார்க்கணும். இப்போ தூரமாக இருக்கிற வாய்ஸ் எப்படி கேட்கணும் அப்படின்றதையும் பாருங்கள். இந்த மைக்கு கிட்ட நான் கிட்டத்தட்ட ஒரு 4 அடியிலேருந்து ஒரு 5 அடி டிஸ்டன்ஸில் பேசிகிட்டு இருக்கேன். சம்பத்கான் அப்படியே கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு 25 அடி தூரமாக இருக்கார். இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா DP10- அப்படின்றதுல தான் நீங்கள் வாய்ஸ் கேட்பீங்க. இதுலேயே DP20+ இருக்குது, அதோட வாய்ஸை கேளுங்க. முதல்ல 10ல் சம்பத்கானோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் இன்னைக்கு காட்டுக்குள்ள உட்காந்து சமைக்க போகிறதில்ல, பேசிட்டு இருக்கிறவங்க கூட. இப்போ அவரோட வாய்ஸை கேட்டிருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்படியே 20+க்கு நம்ம மாற்றிடுவோம். இப்போ நான் பேசுகிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியாது, நான் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும். சம்பத்கான் பேசுங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரோட் மைக் தான் அன்பாக்ஸ் பண்ணி அதோட சவுண்டு குவாலிட்டி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அதோட சவுண்டு குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுண்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க, 20ல் கேட்குறீங்க, அப்படியே 10க்கு மாற்றுங்க. இப்போ என்னோட சவுண்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட ஹைட்டு பாருங்கள், தென்னை மரத்தோட கம்பேர் பண்ணும்போது இவ்வளோ தாங்க. ஆனால் தென்னை மரத்தோட ஹைட்டு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு. இதுலேருந்து எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள். ஜஸ்ட் மிஸ்ஸு.
இந்த ரோட் கன் மைக்கோட ஃபைனல் ரேட் பார்த்தீங்கன்னா 27,500 ரூபா. இந்த ரேட்டில் வந்து இந்த மைக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதனால் இந்த ரேட்டில் இருக்கிற மைக்கை நாங்கள் சூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணால் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதே மைக் தான் வேணும். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், மறக்காமல் போய் வாங்கிக்கிங்க. கொடுத்த பணத்துக்கு மொத்தமாகவே இவ்வளோ தாங்க கிடச்சிருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது இந்த மைக்கு இந்த கேமராவில் நாங்கள் எடுத்திருந்தோம். எப்படி வாய்ஸ் இருக்குன்னு நீங்கள் தெளிவாக கேட்டிருப்பீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அது பக்கத்தில் ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. அது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு எங்களுக்கே தெரியாது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் என்ன ஏதுன்னு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுவோம். எப்போவுமே நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் நம்ம சப்ஸ்கிரைபரை உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறது வழக்கம். அந்த மாதிரி தான் இந்த மைக்கு நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்கள் நார்மலாக ஒரு வீடியோ எடுக்கும்போது, ஒரு கடுகு போடும் போதும் சரி, அதோட சவுண்டு வந்து எங்களுக்கு துல்லியமாக வேணும். ஒரு வெங்காயம் வெட்டும் போதும் சரி, அதோட சவுண்டு வந்து ஒரு துல்லியமாக வேணும். இல்லை சம்பதுக்கான ஏதாச்சும் காமெடி பண்ணும்போதும் சரி, அதோட சவுண்டு துல்லியமாக வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மைக்கு. இதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவ்வளோதாங்க, எத்தோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.